பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் எப்போதும் போல சந்திக்கவும், இந்த தொலைக்காட்சி வழியாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நாளுக்காய் ஸ்தோத்திரம். காரணம், வாழ்க்கை என்பது ஐயா வேதம் சொல்லுகிறபடி பிரசங்கி 9:12 மனுஷன் தன் காலத்தை அறிய முடியாது. ஏன்னா எந்த நிமிஷம் எப்போ யாருக்குமே தெரியாது. தன் காலத்தை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த காலத்தை அறிந்து ஞானமுள்ளவர்களாய் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு வேதம் சொல்லுகிறது. நாம் இருக்கிற மட்டும் சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிருபை என்று தான் சொல்லுவேன். இந்த நாளிலும் நான் ஒரு காரியத்தை உங்களோடு பேச வேண்டும் என்று என் மனதில் வந்தது மட்டுமல்ல, ஒரு அம்மையார் கேட்ட கேள்வியும் எனக்குள்ளே உன்னை கொஞ்சம் அழுத்தியது என்று சொல்லலாம். காரணம், அந்த அம்மையார் சொன்ன காரியம், பெயர், ஊர், எல்லா விலாசமும் சொன்னீங்க. ஆனால் தொலைக்காட்சியில் அதை சொல்ல முடியாது. நீங்கள் கூட சொன்னீங்க, சொல்லியே பேசுங்க, அதனால் ஒன்றும் இல்லைன்னீங்க. அப்படி பேசக்கூடாது. ஏன்னா யாரையும் மனக்காயப்படுத்தக்கூடாது. ஒருவேளை உங்கள் பேரில் இன்னொருத்தர் கூட இருக்கலாம், எங்கேயாவது ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு கூட இந்த மனம் பாதிக்கக்கூடாது என்பதனாலே எந்த பெயர் பிரஸ்தாபமோ அட்ரஸோ ஊரோ சொல்கிறதில்லை. ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஊரை சொன்னால் கூட பேர் என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஆகையினால நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, ஐயா எனக்கு திருமணமாகி 20 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் என் புருஷன் அநேக நாள் என்னோடு தங்கியிருப்பதும் இல்லை. சரி, வேலைக்கு போகிறாரா அப்படின்னா அதுவும் இல்லை. அவர் இருக்கிற இடம் வேலைக்கும் போகிறதில்ல, வீட்லேயும் இருக்கிறதில்ல, மனம் போனபடி எங்கெங்கோ போகிறார். ஐயா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டாமா? செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாமா? தனக்கென்று கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தை போஷிக்க வேண்டாமா? கொஞ்சம் ஆலோசனை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. கட்டாயம் சொல்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் பேசுவதற்கு ஆதாரமாய் என் மனதிலே தேவன் தந்த ஒரு வார்த்தை, நீங்களும் உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையிலே எடுத்து ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலே, அதாவது 1வது புஸ்தகம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை திருப்பிக் கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான், சேர்ந்து பாடுமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு தேசனே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை
இயேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பர் இயேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற மேலும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற மேலும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. விசேஷபாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். நாமம் சொல்ல வேண்டும். எல்லை என்றும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கேயும் வாசிக்க சொல்லட்டுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இன்னைக்கு அநேகருக்கு அதுதான் பிரச்சனை. எங்க இருக்கன்னு கேட்டா கோபம் வந்துடும். குடும்பத்தில் மனைவி புருஷனுக்குள்ள கூட பாருங்க, எங்க இருக்கன்னு கேட்டா என்ன வேணும் உனக்கு சொல்லு, எங்க இருந்தா என்ன. எடுத்த உடனே ஒருத்தட்ட கேட்குறது கோபம் வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? எங்கே இருக்க. ஏன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் ஏன் கோபம் வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கே இருக்கன்னு மட்டும் கேட்டு பாருங்கள். 1க்கு 2 தடவை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட இதை செக்கப் பண்ணி பாருங்கள். புருஷன்ட்டையோ கூப்பிட்டு, ஏன்னா புருஷன் கேட்டால் மனைவி சொல்லிடுவாங்க. ஏன்னா ஃபெமினைன் கேரக்டர் உடனே டக்குன்னு பதில் சொல்லுவாங்க, எங்கே வீட்டில் தான் இருக்கேன், எங்கே போகிறேன்பாங்க. ஆனால் புருஷன்ட்ட மட்டும் எங்கே இருக்க,
கேட்டால் அவ்வளோதான். என்ன எங்கே இருக்க உடனே கோவம். ஏன் என்ன தப்பு? எங்கே இருக்கேன்னு கேட்டால் என்ன? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறபடி இருந்தால் இருக்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது இல்லை. படிக்கிற காலத்தில் படிக்கிறத மட்டும் பார்க்கணும். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் பாருங்கள், படிக்கிறத விட்டுட்டு வேறு எதெல்லாமோ பார்க்குறாங்க, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்குறாங்க. கடைசியில் சின்ன வயசுலேயே செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செய்து தன் வாழ்க்கையை சீர்கெடுத்து விடுகிறார்கள். எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வி நானும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பல பேர்கிட்ட பார்த்துட்டேன். ஒரு குடும்பத்தில் சண்டையை பார்த்தா இதில் தான் வருது. எங்கே இருக்கிற? ஒரு சமயத்தில் ஒரு புருஷன் தன் மனைவிக்காக ஸ்வீட் வாங்க கடைக்கு போனார். கடைக்கு போன உடனே கொஞ்சம் அங்கே லேட் ஆயிடுச்சு. இவங்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னா, எங்கே இருப்பேன்? கடையில் தான் நிற்கிறேன். கடையில் தான் நிற்கிறியா? அது என்ன குழந்தை சத்தம் கேட்குது? ஏன்னா பக்கத்தில் ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அது அழுதுச்சு. அது என்ன குழந்தை சத்தம் கேட்குது? நீ கடையில் தான் இருக்கியா? இப்போ தான் வீடியோ கால் வந்துருச்சு. உடனே அவர் ஆன் பண்ணி காமிச்சார். இந்த கடையில் தான் நிற்கிறேன், பக்கத்தில் ஒரு அம்மா குழந்தைய வச்சுட்டு நிற்குது, அது அழுகுது, அதுக்கு அந்த வெயிட் பண்ண. அப்போ தான் அந்த அம்மா பேசாமல் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்? எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் சொல்கிறதுல என்ன தப்பு? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தைரியமாக நான் சொல்லலாம். எங்கே இருக்கேன்? இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சாதாரணமாக ஒரு வார்த்தையை நமக்கு எழுதி கொடுக்கவே மாட்டார். எப்போவுமே ஒன்றை கற்றுக்கங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கணும். இப்போ அதனால தான் அரசாங்கம் கூட பாருங்கள், செக்யூரிட்டி கார்டுக்கெல்லாம் 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு கார்டு கொடுத்து சைன் பண்ணணுன்றாங்க. இப்போ அதே போல் பாருங்கள், அரசு வேலை பார்க்குறவங்க போன உடனே என்டருக்கு என்ன செய்யணும்? ரேகை வைக்கணும். சில இடத்துல முகத்தையே பார்க்கணும். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் போகும்போதும் டைம் தெரியணும், வரும்போதும் டைம் தெரியணும். ஆனால் எங்கே இருக்கேன்னு மட்டும் கேட்டுட்டா இன்னைக்கு அநேகருக்குள்ள நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அன்பானுடைய சாமுவேலை ஆண்டவர் கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே, ஒரு தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 3 தரம் எந்திரிச்சு போய் என்ன சொன்னா? இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய சத்தம் எப்போ கேட்டாலும் நாம் எங்கே இருக்கேன்னு கேட்டால் என்ன தவறு? ஆண்டவரும் கேட்கலாம், மனுஷரும் கேட்கலாம், குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பிள்ளைகளும் கேட்கலாம். ஆனால் நமக்குள்ளே பிடிக்காத ஒரு காரியம் என்னென்னா, எங்கே இருக்கேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை. எனக்கு அன்பானுடைய குழந்தையிலேருந்து அது ஜென்ம சுவாபமாக போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு குழந்தைய தூக்கி கூட இங்கே உட்காரு அப்படின்னு வச்சு பாருங்கள், இருக்குமா? அப்படியே இருக்கா, நகண்டு போயிடும். 2 கண்ணு தெரியாத கூட இங்கே நில்லுன்னு சொல்லி பாருங்கள், இங்கிட்ட அங்கிட்டு நடந்து ஒரு 4 அடி தள்ளி வந்துடுறாங்க. இருக்க வேண்டியதில் இருக்கணும். ஆனால் எங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன தயக்கம்? ஏன்னா அந்த அம்மா சொன்னாங்க, என் புருஷன் எப்போ கேட்டாலும் சரி எங்கே இருக்கேன்னாட்டா உடனே கோவம் வந்துடும். என்ன எங்கே இருக்கேன்னு கேட்குறேன்? எப்போ போனாலும் எங்கே இருக்கேன்னு கேட்குறேன். நான் எங்கே இருப்பேன்? பூமியில் தான் இருப்பேன். பூமியில் இருப்பேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பூமியை விட்டு போயிட்டா இங்கே பூமியில் வச்சுருக்க மாட்டாங்க, அது தெரியும். எங்கே இருக்கோங்கிறத சொல்லணும். ஒருவருக்கொருவர் ஐயா சொல்கிறதுல என்ன தப்பு? எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கி நாமளும் எங்கே இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்று பாடணும். அந்த அதிகாலையில் எங்கே இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். படுக்கையில் இருக்கோமா? அல்லது இன்னும் கொஞ்சம் தூங்குறோமா? நீதிமொழிகள் 26:14 சொல்லுகிறது அருமையான ஒரு வசனம். அதையும் வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 26:14 மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல. கீழ்முளையில், ஏன்னா மேலே ஒரு கொண்டி இருக்கும், கீழே ஒரு கொண்டி வச்சு கதவு மாட்டியிருக்கான். ஆனால் வெயிட் எங்கே தான் இருக்கும்? கீழே தான். கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கான்னா எதிர்த்து டான்ஸ் ஆடுறான், இங்கிட்ட அங்கிட்டு பிறண்டு இன்னும் கொஞ்சம் படுக்கட்டும். அம்மா எழுப்பாங்க, டே நேரம் ஆயிடுச்சுடா. என்ன பெரிய நேரம் பொறு. அப்பா எழுப்புனா என்ன நேரம், போவேன். இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல கட்டாயம் இருக்கணும். அது கடமை. எங்கே இருக்கேன்னு கேட்டால் நம்ம பதில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
எனக்கு அன்பானவர்களே, கதவு கீழ்முலையில் ஆடுகிறது போல சோம்பேறி தன் படுக்கையிலே ஆடிக்கொண்டு. அப்ப என்ன வரும்? வறுமை தான் வரும். உன் வறுமை வழிப்போக்கனை போலவும் உன் தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். சோம்பேறி குளிர்கிறது என்று என்ன செய்ய மாட்டான்? உளமாட்டான். அறுப்பு காலத்துல பிச்சை கேட்டாலும் அது அவனுக்கு கிடைக்காது. அநேக நேரங்கள் அது நமக்கு தெரியறது இல்லை. எங்கே இருக்கிற ஆண்டவர் கூட ஆதாமை மட்டுமல்ல, சூலமத்தையும் கூட எங்கே தேடுவேன் அப்படின்னு கேட்டான். என் நேசர் இயேசுவை எங்கே தேடுவேன்? தேடி போனான். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். என் ஆத்தும நேசர் ராக்காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதியிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எனக்கு அன்பானே, நாம் சில நேரங்களில் எங்கே இருக்கேன்னு கேட்டாலும் அவசியம் கஷ்டம், தேடி போனாலும் கஷ்டம். மனைவி புருஷனை காணுமே தேடி போனால் என்னென்ன பெரிய தேடுற, நான் எங்கே போயிட போகிறேன், உடனே கோபம் தான் வருது. அன்பினால் கேட்குறாங்க, எங்கே இருக்கேன்னு கேட்குறது. ஏன் கேட்குறாங்க? ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டியதுக்கு வரலேன்னா, ஐயோ புருஷன் வரலையே. செத்தனை பெண்கள் புருஷன் இல்லாமல் இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்காங்க. புருஷன் வந்த பிறகு சாப்பாடு போட்டு சாப்பிட்றது இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யுது. கிராமங்கள்லையும் இல்லை, டவுன்லேயும் இருக்குது. ஆனால் முன்னேறினதுனால புருஷனுக்கு தனியாக சோறை போட்டு வச்சுட்டு எனக்கு என்ன தின்னு திங்காட்டா படுங்கிற பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. எனக்கு அன்பானுளே, நம்ம நாட்டில் பழமொழி உண்டு, பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினிங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பின்னாடி தூங்கி முன்னாடி எப்படி எந்திரிக்க முடியும் அப்படின்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, எங்கே இருக்கிறாய்? நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? நம்முடைய எண்ணம் எங்கே இருக்கிறது? நம்முடைய சிந்தை எங்கே இருக்கிறது? நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது? இருக்க வேண்டியதில் இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கணும். நிச்சயமாக இல்லைன்னு சொன்னால் ஆஃபீஸில் போய் 10 மணி ஆச்சு, என்னப்பா வேலைக்கு வரல, எங்கே இருக்க? இல்லை வருவேன், அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார். தாம் உருவாக்கின மனிதன், ஏன்னா ஆதியில் ஒரு தூதனை உண்டாக்கி அவனை மேன்மையாய் வைத்தார். ஆனால் அந்த தூதன் மேன்மையை காத்து கொள்ளாமல் தன் மேட்டிமையினாலே தன் ஆசனத்தை உயர்த்தின போது அவன் தள்ளி போட்டான். தள்ளி போட்டதினாலே அந்த தள்ளி போட்டு கீழே விழுந்தவன் பூமியை கெடுத்து போட்டான். பூமியின் ஆழத்தில் இருள் வந்து விட்டது. அந்த இருளை வெளிச்சமாக்கி உலகத்தை எல்லாவற்றையும் மறுபடியும் நேர்த்தியாய் படைத்த தேவன் இந்த மனிதனை படைத்து அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக அவனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை உண்டாக்கி தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். எதுக்கு? அதை காக்கவும் பண்படுத்தவும். எதனால் உண்டாக்கினார்? இந்த மண்ணினாலே. ஆதியாகமம் 2:8 மண்ணினாலே, பூமியின் மண்ணினாலே மனுஷனை என்ன செய்தார்? உருவாக்கினார். இந்த உருவாக்கின தேவன் இவன் தனியாக இருப்பது நல்லது கிடையாது அப்படின்னு அவனுக்குள்ளிருந்து ஒரு எலும்பை எடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம், எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை சிருஷ்டித்து அவனுக்கு துணையாய் கொடுத்தாள். அன்னைக்கு சொன்னால் இவள் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும் என்று பாடினான். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் எங்கே இருக்கேன்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யலை, இல்லை. இன்னைக்கு அநேக நேரம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாட்டா பிரச்சனை நம்ம மேலே வரத்தான் செய்யும். நம்ம மேலே சில நேரங்களில் ஐயா இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்காமல் இருந்துட்டு அப்புறம் போய் நினச்சா கிடைக்குமா? நம்ம என்ன பாடுறோம்? காலத்தின் அருமையை அறிந்து
வாழாவிடில் கண்ணீர் விடும் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழணும். ஏன்னா இந்த காலம் பொல்லாத காலம். ஏன்னா நம்ம பாடுற எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். என்ன பாட்டு வச்சிருக்கோம்? இந்த காலம் பொல்லாததே, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாததே, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். வீரனாய் திகழவா, சத்தம் கழத்தில் போரிட செயல் வீரனாய் திகழவா. இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை கர்த்தர் அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் நாம் இருக்கிற இடத்த ஏன் சொல்ல மாட்டோம்? ஏன்னா நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டோம், அதனால சொல்ல மாட்டோம். ஆதாமை பார்த்து அதனால தான் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? ஏன் பல நாள் வந்தார், அதே தோட்டத்துக்கு வரும்போது ஓடி வந்து டாடி டாடி அப்பா அப்பா. பிள்ளைய பாருங்க, வீட்டுக்கு எதாவது போயிட்டு எங்கேயா வெளியே போயிடுவாங்க. 2 பிள்ளை 3 பிள்ளை இருந்துச்சுன்னா ஓடி வந்து என்ன செய்யும்? அப்பா இங்கே போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க வந்து பார்க்கும். அப்படி கொஞ்சி மகிழ்ந்த தேவன் ஒரு நாள் வருகிறார், திடுக்கிடுகிறார். என்ன ஆதாமையும் காணோம், ஏவாளையும் காணோம். அப்போ தான் கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு நானும் கேட்குறேன், நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? காலையில், மாலையில், இரவில், ஐயா எங்கே இருக்கிறோம்? இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும், இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு நீங்களும் எனக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நான் போய் எத்தனை தான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னாலும் ஆண்டவர் கிரியை செய்தால் ஒழிய இதை செய்ய முடியாது. அவர் தான் நடத்துகிறார். நான் ஏதோ ஆஃப்டர் ஆல் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ சர்வெண்ட், அவ்வளோதான். எனக்கு வாயில் வைக்கிற வார்த்தை அப்படி சொல்லிட்டு போகிறேன். கேட்கிற நீங்களும் எனக்காக ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல இந்த ஊழியத்தை தாங்கலாம். பிரதர் எங்களுக்கு என்னென்னே தெரியாது பிரதர், கேட்டிங்கன்னா நான் வரிசையாக சொல்கிறேன்.
வாரந்தோறும் 2 கண்ணும் தெரியாதவங்கள நாங்கள் வாகனம் அனுப்பித்தான் கூப்பிடுறோம். ஏன்னா கண்ணு தெரிஞ்சவங்களாக இருந்தால் எப்படி வேணாலும் நீங்கள் வந்துருங்கங்களாம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 கிலோமீட்டர் வரணும். ஒரு வாகனத்தை அனுப்போம், அவங்க எல்லாரும் வந்து ஏறி அவங்கள திருப்பி அதே இடத்துல இறக்கி விட்டால் தான் அவங்களுக்கும் போக முடியும். இன்றைக்கி 2 கண்ணு தெரிஞ்சவங்களுக்கே 4 பஸ் விடுறாங்க. எத்தனையோ இடங்களில் 2 கண்ணு தெரியாதவங்கள கூப்பிட்டு வர தப்பு இல்லை. வாரந்தோறும் இதுக்கே 4000 ரூபா. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுதே. நீங்கள் அந்த ஆத்துமாதாய பணியில் உங்களுக்கு பாரம் இருந்தால் ஒரு நாள் அதற்கென்று உதவலாம். வர்றவங்களை நான் சாப்பிடாமல் ஒரு நாள் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இதற்கு உதவலாம். கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட அடக்கம் பண்ண சொந்தக்காரனுக்கு மனசு வராது. பார்வையற்றோர் எப்போ வந்தாலும் 2 கண்ணு இல்லாதவங்க ஊன்றுகோல் இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. எப்பவும் ஒரு 50 ஊன்றுகோலாக அது வச்சே இருக்கணும். ஏன்னா எந்த நேரம் வாகன நெருக்கடியில் ஊன்றுகோலை ஒடிச்சிட்டு வந்து எனக்கு கம்பு இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லவே கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் எப்படி தொடர்பு கொள்ள இங்கே தொலைபேசி எண்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. எல்லா நம்பர்லேயும் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்கள் மனதில் கர்த்தர் ஏவினால் காலை 10 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் ஜெபிப்பதற்கு தாராளமாக அழைக்கலாம். என்ன பிரதர் காலையெல்லாம் எங்கே போயிடுவீங்க? நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். தெருவில் பிரசங்கம் பண்ணி தான் இந்த ஊழியத்தை ஆண்டவர் அடித்தளம் நடத்தினார். இன்றைக்கும் இந்த முதிர் வயது காலத்திலையும் முடிஞ்ச மட்டும் தெருக்களில் பிரசங்கிக்க போயிடுவேன். அதனால் 10 மணி வரைக்கும் உள்ளே வர முடியாது. உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணலேன்னு வருத்தப்படக்கூடாது. 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, ஜெபிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கே இருக்கிறாய்? எங்களையும் விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பெற்றவர்கள், மற்றவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் விசாரிப்பதில்லை. ஆனால் ஒரு நிமிஷம் தாம் படைத்த பிள்ளைகளை காணல என்ன ஒன்று எங்கே இருக்கிறாய் என்று எங்களை தேடி வந்த தெய்வமே, இன்றைக்கும் தேடுகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் தான் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல இருக்க, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய கற்றுக்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.